நாள் பற்றி படிக்கிறேன். நான் சொல்ல போகிற கதை பேர் என்னன்னா பொறாமை வேண்டாம். ராமுவும் சோமுவும் 2 பேரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே ஒரே போல தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ராமு வந்து எப்போவுமே அவங்க அப்பாட்ட கேட்பான், எப்போ எனக்கு சைக்கிள் வாங்கி தாங்கப்பா, சைக்கிள் வாங்கி தாப்பான்னு. அவங்க அப்பாவும் 1 மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அவங்க அப்பாவும் வாங்கி தந்துட்டாங்க. ராமுவும் அவங்க அக்காவும் வேலைக்கு போகிறாங்க. அதை பார்த்து சோமும் நம்ம கூட சைக்கிளை வச்சுக்கிட்டு ரொம்ப பொறாம ஸ்க்ரீன் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனுக்கு காமிச்சுக்கிட்டு இருந்தான். வேறு அதுக்கப்புறம் கிரவுண்டில் இருக்கும்போது அவங்க காற்றை வந்து பிடுங்கி விட்டான். பிடுங்கி விட்டோடனே அவன் வந்து வருத்தமாக இருந்தான். ராமு வந்து வீட்டுக்கு எப்படி தான் நான் போவேன்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு போனான். அப்போமோ சோமு வந்து கால் தடிக்கி கீழே விழுந்துட்டான். ராமு வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தான். ரொம்ப என்னது காயம்பட்டுருக்கு. வேறு அதுக்கப்புறம் போய் ராமுவை போய் சோமுவை போய் தூக்கி வச்சுட்டு ராமு வந்து அவன் சைக்கிளை பின்னாடி வச்சுட்டு அழுத்திட்டு போனான். வேறு அதுக்கப்புறம் அவங்க அக்காவை கூப்பிட போகும்போது எக்கா சோமுக்கு வந்து கால் அடிபட்டுருக்கு, நீ நடந்து வாக்கா அப்படின்னு சொன்னான். ராமு வந்து நம்ம தான் ரொம்ப பொறாமப்பட்டோம். ராமு வந்து எப்போவுமே நல்லதா நினைக்கிறான். நம்ம தான் இப்படி கெட்ட தீ எண்ணத்தோட சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமும் பொறாமப்படுறதை நிப்பாட்டிக்கிட்டான். இதோட கதை நீர் என்னன்னா யாருக்கும் பொறாமப்படக்கூடாது யார் மேலேயும்.